புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கிராமத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் ஞானப்பிரகாசம். இவரது மனைவி அருள் சிறுமலர் வடவாளத்தின் தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடவாளம் கிராம நிர்வாக அலுவலராக அம்பிகா பணியில் சேர்ந்துள்ளார். இதனடுத்து VAO அம்பிகா மக்கள் நலத்திட்டங்களை செய்ய பொதுமக்களிடம் லஞ்சம் கேட்டதாகவும் அதை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானப்பிரகாசம் தட்டி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் VAO அம்பிகா ஞானப்பிரகாசத்தை ஆள் வைத்து நேற்றிரவு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த ஞானப்பிரகாசம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் வடவாளம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அருள் சிறுமலருடன் இணைந்து VAO அம்பிகாவை பணிமாற்றம் செய்ய வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும், மேலும் ஞானப்பிரகாசத்தை தாக்கியவரை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு VAOவை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். இதனடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். பொதுமக்களின் போராட்டத்தால் அந்த பகுதி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை வட்டாட்சியர் முருகப்பன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் மீது சுமத்தப்படும் குற்றம் உண்மை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தால் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் சுமார் 1.5 மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.